somebody, someone I can call one. You gon' be my only. I can see that you were watching. I'ma make you fall in love. Just sit back and watch me work, daddy. Watch me while I work. எல்லாரும் என்னையே பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கீங்க பேசுறதுக்கு, ஏன் அப்படி பண்றீங்க? ஸோ ஹாய் கைஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பர்ன் அவுட். என்ன இடம் போகுது? கனகபுராவில் உள்ள பர்ன் அவுட்டுக்கு வந்திருக்கோம். டைம் வந்து இப்போ வந்து 3:30 ஆகுது, 3:30 AM மார்னிங். ஸோ இப்போ நம்ம கூட யாரும் இருக்குன்னா த்ராட்டில் ட்ரக்கர் ஷான், அவரோட ஃப்ரெண்டு ஜுபே அண்டு ஹென்ரி அண்டு சார் உங்கள் பேர் சார்? அருண். ஓகே, ஆஃபீஸர்னு கூப்பிடுவாங்க எல்லோரும் வர, பார்த்து வச்சிங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். ஸோ இது என்ன இடம்னு சொல்லிடுறேன். இது வந்து மார்னிங் 5 AM வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். ஒரு ஹாப்பனிங் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே வந்து ஃபுட் ஐட்டம்ஸும் கிடைக்கும், ப்ளே ஐட்டம்ஸும் இருக்குது, ஸ்னூக்கர்ஸு அந்த மாதிரி. முக்கியமான ஐட்டம் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து கோகார்ட். அதுதான் முக்கியமான ஹார்ட் ஆஃப் த பீஸே இங்கே. ஸோ இங்கே காட்டுற அப்படியே பாருங்கள், வால் பெயிண்டிங்ஸ் தான் செம்மையாக இருக்குது இங்கே. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கோகார்ட் ட்ராக் வெஹிக்கிள். இதுதான் நம்ம வந்து அங்கே ஓட்ட போகிறோம். ஓகேவா, இங்கே தான் வந்து ஓட்ட போகிறோம். ஸோ இங்கே எப்படின்னா மண்டே டு தேர்ஸ்டே வந்துட்டு 8 லேப்ஸுக்கு வந்து 599, 16 லேப்ஸுக்கு வந்துட்டு 799, 800 அதாவது. ஸோ இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே நைட்டு தான் இருந்தாலும் ஃப்ரைடே மார்னிங் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே 16 லேப்ஸ் மட்டும் தான் அலௌட் அப்படின்ட்டாங்க. வீக்கெண்ட்ஸில் 8 லேப்ஸ் அலௌட் இல்லையா, 16 லேப் மட்டும் தான் அலௌடா. 800 per person, 16 லேப்ஸ் வந்து அந்த காரை ஓட்டிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் 5 பேருக்கு. சம்திங் 4000 ஆனிச்சு. ஆல்ரெடி நம்ம பேர் என்ட்ரியில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ரகு, ஆனால் அது யாருன்னே தெரியலையே. பட் நம்ம நேம் ஸ்டார்ட் ஆகுறது ஜமால் எம்ஜே. ஹென்ரி தான் உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில. ஹென்ரி ஜோன்ஸ். அதான் செஷன் 22ல் 7 பேர், 5 பேர் நம்ம டீமு, 2 பேர் வேற ஆள். ஸோ இப்போ நம்ம டேர்ன் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கேட்டிருக்கோம் ஹெல்மெட் போட்டுகிட்டே ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம கேமராவில் மாட்டிட்டு எடுத்துப்போம். எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க, தெரிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுற ப்ரோ. சார் என்னை கவர் பண்ணிடுங்க ப்ளீஸ். கவர்லாம் பண்ண போல ஃபுட்டேஜ் தான் தரமா டெலிட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே வந்து ஃபூஸ் பால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்னூக்கர்ஸ் இருக்குது. நைஸ் ஆம்பியன்ஸ். காலையில் மணி 3:30 ஆகுது, ஆனால் 3:30 மணியாக இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் டேபிள். ஆனால் பியூரேஜஸ்லாம் செம்ம காசுங்க. ரெட் பூல் ஒன்று வாங்கினா 230 rupees, வாட்டர் பாட்டில் ஒன்று ½ லிட்டரே 50 rupees அந்த மாதிரி. அன்டைமாக இருக்குல்ல அதனால. ஸோ இப்போ நமக்கு வந்து 15 minutes வெயிட்டிங் டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம போகணும். செஷன் 21க்கு அப்புறம் செஷன் 22 நம்ம அதை போகும்போது உங்களுக்கு POV வியூவில் வந்து காட்டுறேன். ஓட்டுறது ஒழுங்காக ஓட்டுவானு தெரில, எங்கே போய் சொருவ போகிறேன்னு தெரில. இருந்தாலும் பரவாயில்ல, காட்டுவோம். அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சொருவதும். என்னையா சொருவாமல் ஓட்டிடுவோமா? தெரியும். எனக்கு கால் இட்டு இல்லைன்னு தெரியல. அதுக்கு 2 தலைவாணி தராங்க. ஆமாம், ஹைட்டு பத்தலைன்னா பின்னாடி 2 பிள்ளை வச்சு முன்னாடி ரவுண்ட் உட்கார வச்சுக்கிறாங்க. இப்போ செஷன் 21க்கு அடுத்து 22வா இல்லை 2 பேரும் சேர்ந்து போகிறோமா? நம்ம 22 தான். 21 இருக்கு. கேளுங்க டிரான்ஸ்லேட்டர். ट्रांसलेटर गाइड 21 सेकंड बाद में अभी चलो अभी चलो चल सकते हैं ना अभी. இப்போ 21 செஷன் போயிட்டுருக்காங்க. செஷனுக்கு 7 பேர் கணக்கில் விட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க 14 லாஸ்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம போகணும். சரி, நம்ம வந்து செஷன் 22 நம்ம ஒரு செஷன் எப்படி ஒரு 15 minutes ஆகுது பேர்லி. என்ன ப்ரோ நம்ம போகலாமா? ஓகே, நம்மளை இப்போ விட்றாங்க. 21 எங்கேயே காண போயிட்டாங்க உங்களுக்கு காசு கொடுத்துட்டு. ஸோ மோதுறவங்க யார் கூட மோதுறாங்கன்னு இவங்கெல்லாம் கடைசியாக பார்க்குறோம். ஸோ நம்ம விட்டுட்டாங்க. செஷன் 21 எங்கேயே ஓடிட்டாங்க. அதனால இப்போ நம்ம டேரெக்டாக போகிறோம் விஐபி பாஸில்.
ஸோ நம்ம விஐபி தான் ஃபஸ்ட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு ட்ராக்கை சுற்றி காமிச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ட்ராக். இந்த காரில் ஏதோ ஒன்று தான் ஓட்ட போகிறோம். ஸோ ஒரு பிரேக்கு, ஒரு ஆக்சிலேட்டரு, ஒரு பெட்ரோல் கேனு, ஒரு ஸ்டேரிங், அவ்வளோதான் இருக்குது காரில். வேறு ஒன்றும் கிடையாது. இதில் பார்க்க தரையோட தரையாக இருக்குது. இதில் உட்காந்து படுத்துக்கிற ஃபீலிங் இருக்கும். இது வரைக்கும் ஓட்டினதில்ல, பார்ப்பேன் எப்படி ஓட்டுறோம்னு. நான் எடுக்கிறேன் போய் வீடியோவே. உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். வீடியோ கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் அங்கே வந்து பல வீடியோ எடுக்கிறது. ஸோ நம்ம மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன், நம்ம ஹெல்மெட் கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். ஹெல்மெட் இல்லைன்னா இங்கேயே ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓன் ஹெல்மெட் இருந்தால் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பியூவி ஆங்கிளில் மீட் பண்ணுவோம். ஓகே, என்ன ப்ரோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதை மோட்டர் ஜீப்பில் ஓட்டுற மாதிரி இன்னும் ரொம்ப நேரமாக டயர் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம எந்த வண்டியில் உட்காரலாம்? ஏதாச்சும் நல்ல வண்டியாக பார்த்துக்கோ. வண்டி ஓரளவு பரவாயில்ல. ஏன் அதில் உட்காரியா? உட்காரு. இதுலேயும் பெட்ரோல் கம்மியாக இருக்கியா? முன்னாடி பின்னாடி போகிறேன். குளிக்குள்ள உள்ள மாதிரி இருக்கு கைஸ். இங்கே என்ன சுடுது? இன்ஜின் இங்கே தான் இருக்கு. सीट बेल्ट सर, सीट बेल्ट எங்கே இருக்கு? किधर है? तो आपका आदमी को बुला के இந்த சீட் பெல்ட் போட்டுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இல்லைனா பறந்துடும். डोंट टच बैक साइड सर, ओके ना? साइलेंस வாட் என்ன சொல்கிறது? साइलेंस सर. ஓ ஓகே, இங்கே சைலன்ஸ் இருக்காங்க. பிரச்சனை அதை கையேங்க. जमाल नाम है. ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, ஸ்டேரிங், இது ஆனு, அவ்வளோதான். தேர்ட்டி த்ரீல அருண், 11ல் வந்து ஹென்ரி, 30ல் வந்து ஜுபே. ப்ரோ உங்கள் வண்டி நம்பர் என்ன? 28. 28ல் ஷான். அது பிடிச்சா எழுதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணனே போக வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ரொம்ப சீக்கிரமாக வருது, ஏர்பின் மாதிரி. இங்கெல்லாம் ஒன்றும் டயர் போட்டுருக்காங்க சேஃப்டிக்கு. அப்புறம் பயப்படாமல் ஓட்டலாம். சரி அடுத்து ஆக்சிலேட்டரா? இதுல பாஸ் போடுறேங்க. இந்த ஏர்பின் மட்டும் எனக்கு கிட்ட போய் பிடிப்போமா? இங்கே அருமையாக பாப் பாப்
பண்ணிட்டு இருக்கான் டயரில் குத்தி. யார் ஃபஸ்ட்டு அந்த 16 லேப்பை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நம்ம முன்னாடி வரேன். லாக் பண்ணி ஓகே நமக்கு இருக்காங்க. ரொம்ப தான் கடைசியா நம்ம மட்டும் ஸ்பீட் நம்ம 29 ஓட்டிருக்கு. இப்போ தான் என் நம்பரே பார்க்குறேன். ரெக்கார்டிங்கில் இருக்கா ஃபஸ்ட்டு லிங்க் ஆகுதா? ஆகுது. அப்படி இவ்வளோ வேலை பண்ணி மண்டை மேலே இவ்வளோ கொண்டு மரத்தை கதையை ஆடக்கூடாது. ப்ரோ என்ன ப்ரோ லேப் டைமிங் எதாவது வருமா? நான் தான் கடைசியாக வந்தோம் இல்லை ப்ரோ. வேறு லெவலாக இருந்துச்சு ப்ரோ. 8 ஆனால் வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த அளவு பண்ணிருந்துருக்காது. 16 தான் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருக்கும், கற்றுக்கிறதுக்குள்ளே முடிச்ச மாதிரி இருக்கும். அதான் நல்ல வேலை 16 வாங்கிட்டேன். எங்க நம்ம ரேசர்ஸ் காணும் ப்ரோ. அந்த போர்டில் எதுவும் வருமா ப்ரோ? ஸோ கேஸ் முடிச்சாச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? நடுவில் ஏதாவது டயரை தொடச்சிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. இவர் தான் டயர் எடுத்துட்டு இருக்கு, நடுவில் எண்ணிட்டு இருந்தாப்புல. யார் அது அப்படின்னு பார்த்தா சுத்திருச்சு கரகரன்னு. ஓ அப்ப அந்த முட்டிருச்சா? பின்னாடி பார்க்கவே இல்லை. 3 பேரையும் பார்த்தேன். 56 யாரும் பார்க்கவே இல்லை. ஹென்றி ஃபர்ஸ்ட் ப்ரோ, அருண் தாடு. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அருண் நீ மனசு வச்சா இன்னொரு ரவுண்டு போகலாம். ஆனால் 8 லேப் எடுத்துருந்தா இந்த அளவு என்ஜாய் பண்ணிக்க முடியாதியா? ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்ச மாதிரி இருக்கும். நீ டயர் கிட்ட நின்றுல தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படியே ட்ராக் அவுட். எனக்கு டவுட், நம்ம 16 லேப் ஓட்டணுமான்றது எனக்கு டவுட். ஓட்டிருப்போம் ப்ரோ, 16லாம் ஓட்டிருப்போம். எத்தனை செகண்ட் அது என்ன மினிட்ஸ் காட்டுதா செகண்ட்ஸ் காட்டுதா? 26ன்னு காட்டுச்சுல. 26 minutes 26 seconds 520 milliseconds. என்ன 26 செகண்ட்ஸில் நீங்கள் 16லாம் போட்டினீங்களா? இதுதான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ 26 மினிட்ஸ் ஓட்டிருக்கோம் ப்ரோ. மினிட்ஸ் ஆமாம் 3:20 உள்ளே போனோம். இப்போ மணி 3:50 ப்ரோ. டைம் ஓடனதே தெரில. சரியான வைப்ரேஷன். இங்கே பாருங்க மொத்தம் போட்டிருக்கேன் பாருங்க. கேட்ச் மீ இஃப் யூ கேன். 24 வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கேஸ், வேற லெவல்.
நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக 16 லேப்பை ட்ரெயின் போயிடுங்க. 8 லேப்லாம் வேலைக்கு ஆகாது. 300 பார்க்காதீங்க. வந்ததுக்கு உருப்படியாக எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போங்க, இல்லைனா வேஸ்ட்டு. அடுத்து விளையாடுமா ஸ்னூக்கர்ஸு? உனக்கு எனக்கு லாஸ்ட்டாக ஒரு இது இருந்துச்சு பார்த்தியா? அதான் அது வேறு லெவலு. சரியான ரெக்கார்டிங். நான் நினச்சேன் பிரேக்கில் கலந்துக்காம மரம் சுற்றுவான்னு சொல்லிட்டு சுற்றி நின்ன பாரு. ஆனால் வாழ்ந்தேன். எனக்கு தெரியும், சரி நீ தான் தேர்டு வர போகிற அப்படின்னு நினச்சேன். இல்லை நான் நினச்சேன் நம்ம சுத்தாம தான் போயிட்டு இருக்கோம், நம்ம எப்படி வந்துடுவோம்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் ஒரு பட்டியும் காணும் ட்ராக்ல. என்ன நம்ம மட்டும் தனியாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை சைடு போடும்போது இவரெல்லாம் பார்க்கவே ஒரு இது அமால் ப்ரோ, நான் இவரெல்லாம் பார்க்கவே இல்லை. நானும் பார்க்கவே இல்லை நடுவில் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்னொன்று தெரியுமா, நீங்க வண்டி எடுத்தீங்களா, நீங்களாம் ஒரு லேப் முடிச்சதுக்கு நானே வந்தேன். மோட்டர் ஆன் ஆகல எனக்கு, நின்றுட்டே இருந்தேன் நான் பாட்டுக்கு. நடுவில் யாரோ ஒருத்தர் வீடியோ போய் திரும்பினாரு, சுத்திட்டாரு. நீங்க தான். நான் சுத்தெல்லாம் செய்யல. ஒரு அளவுக்கு முன்னாடி பட்ட பட்ட பட்டன்னு இருந்தது. கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கு ப்ரோ. ஆமா, நான் கரெக்டா வந்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் பண்ண பட்டுன்னு ஒரு அடி. எனக்கு அங்க அந்த ஏதோ ஒரு டேர்னிங்ல திரும்பும் போது எல்லா டைமுமே எனக்கு பாப்ஸ் வந்துச்சு பட்ட பட்ட. எனக்கு வந்துதான் போணும் அது நோட்டீஸ் பண்ணல. கையில் லெஃப்ட் கையெல்லாம் வலிக்குது எனக்கு லெஃப்ட் கால் லேசாக இழுக்க ஆரம்பிச்சிச்சு. பிரேக்லேருந்து ஒரு தடவை காலை எடுத்துட்டு வச்சேன்னா நரம்பு இழுத்துட்டு. நானே இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்த்தா போன அமுக்கிறவங்க போகுது எனக்கு ப்ரோ. ஆனால் அந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு வியர்டாக இருந்துச்சு. உட்கார்ந்த உடனே வேற லெவல். அதில் உட்காரும் போது நல்ல கம்ஃபர்ட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வைப்ரேஷன் இருக்கிறதா செய்யும், ஆனால் கண்ட்ரோலிங் கரெக்டாக இருந்துச்சு. போமா நீ ஸ்பான்சர் பண்ணுன்னு சொல்லி இப்பயே இறங்கிடுறேன். ப்ரோ வேணா இவர் நம்ம தான் கடைசி கஸ்டமர். கழுத்தை பிடிச்சி வெளியே சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து அதுவும் நடக்கும். எப்படி 5 மணிக்கு க்ளோசிங் டைம்? ஆமாம், கரெக்டாக 5 மணி. 3 மணிக்கிட்ட வந்தோம். டைம் போனதே தெரியல. தான் ப்ரோ கிளம்பி வரப்போ மீட்டப் பாயிண்ட் எங்கே மீட் பண்ணலான்னு கேட்டேன். மடிவாளா போலீஸ் ஸ்டேஷன் தான். நாங்கள் வந்து அங்கே ஏற்கனவே இப்போ நான் என் தெருவிலேருந்து ஏறி மெயின் ரோட்டில் திரும்புகிறேன். எப்போதும் சந்தில் சுற்றி தான் வருவேன். சரி அதான் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மிட் டைம் தானேன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் ஏறுறேன். மெயின் ரோட்டில் திரும்பினோடனே 5 போலீஸ் நிற்கிறாங்க வேலை போட்டு. ரைட்டா எல்லாம் போட்டோன்னே விட்டுட்டாங்க. இங்கே என்னடனா இவன் போலீஸ் ஸ்டேஷன் பேரிகேடை போட்டு நிற்கிறான். அங்கேயும் லேண்டிங் பாயிண்ட் கொடுக்குறான். Someone I could call the one. You're gonna be my only, only. I can see that you were watching. I'ma make you fall in love. Just step back and watch me work, 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 daddy. Watch me while I work, work, work. Yeah, now let me do my டனல் தான். work, 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 daddy. Watch me while I work, 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 daddy. Tell me what you want it. I've been waiting on it. You been last nigga. Baby, come get it. Yeah, baby, come get it. You know I've been waiting. Wanna feel it. You know you're taking too long.
நைட்டு 1 மணிக்கு எடுத்ததா? கிலோமீட்டர் கரெக்டாக 100 ரூபா.